தினம் ஒரு மூலிகையிலும் பார்த்தீங்கன்னா சுண்டை என்கிற சுண்டைக்காய், இது தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. இதை வந்து நிழலில் காய வச்சு அதை வந்து மோரில் ஊறல் போட்டு அதை வந்து வத்த குழம்பாக சாப்பிடலாம். இது வந்து துவையல், இதை வந்து பச்சையாக வந்து துவையலாகவும் நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து வாய்க்கு ருசியாகவும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குணமுடையதாக இந்த சுண்டைக்காய். இது வந்து அது மட்டும் இது பயன்படுத்தினால என்ன பிரச்சனைக்காக அது சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி, மார்பு சளி, எங்கே தண்ணி மாற்றி குடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உடனே சளி பிடிக்கக்கூடிய மார்பு சளி என்னக்கூடிய அந்த நோய்க்கு வந்து அற்புதமான ஒரு மருத்துவம் உடையது தான் இந்த சுண்டைக்காய். ஆஸ்துமா எனக்கூடிய நோய் இருக்குது பார்த்தீங்களா, வீசிங் ஆஸ்துமா என்ற சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இதை வந்து அற்புதமாக பயன்படுத்திங்கன்னா படிப்படியாக நீங்கள் வந்து அந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கு அற்புதமான ஒரு மருத்துவம் கூட முடியுதாங்க இந்த சுண்டைக்காய். இதை வந்து எங்கே பார்த்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க. இது உண்ண மறந்த உணவாக கூட நம்ம வந்து இன்றைக்கி யாரும் பயன்படுத்துறதில்ல. இதை வந்து பயன்படுத்தும் போது அநேக நோய்களுக்கு அற்புதமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவம் கூட முடியுதாங்க இந்த சுண்டைக்காய். இதனுடைய பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், செக்கலாட்டில் நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஊற போட்டுட்டு நீங்கள் கண்ணில் விட்டுட்டு வந்தாலையும் உடம்பு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியதை இந்த பூவினுடைய குணாதிசயங்கள்ங்க ஐயா.